நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆகையால் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்காகவும் கவலைப்படாத. ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு, கவலைப்படாம இருங்க. அல்லேலூயா. கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து பாருங்க. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும். அப்போ உங்க ஜீவனை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஏன் விசேஷித்ததுன்னு சொல்றாருன்னா, உங்க ஜீவன் அவருக்கு ரொம்ப முக்கியம். இருக்கீங்களா? உங்க ஜீவன் ரொம்ப முக்கியனால அவர் அங்க சொல்றாரு, ஆகாரத்தை பார்க்கிலும் மேன்மையானது என்ன தெரியுமா? உன் ஜீவன். நான் இந்த ஆகாரம் கொடுக்க அதை எதுன்னு நான் யோசிக்கிறத விட உன் ஜீவன் எனக்கு ரொம்ப முக்கியம் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. உணவை பார்க்கிலும் சரீரமும் உடையை பார்க்கிலும் விசேஷித்தது என்ன? ஆண்டவர் அங்கே ஒரு மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். நன்மையான காரியங்களை அவர் செய்ய வல்லவர். அந்த காரியத்துல சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை கொஞ்சம் நீங்க கவனிச்சு பாருங்க. அங்க நீங்க பார்க்க வேண்டியது, சாலமோன் ராஜா உடுத்தினதை விட மேன்மையாக உடுத்திருக்க. யார் உடுத்துனான்னு நினைக்கிறீங்க? ஏசப்பா உடுத்திருக்கிறார். ராஜாவை விட மேன்மையான கலர். என்னென்ன பூக்கள்ல என்னென்ன கலர், ஆச்சரியமான கலர்கள்லாம் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஃப்ளவர் ஷோலாம் போனா, ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் அங்க நிறைய கலர் பூக்கள் இதெல்லாம் இருக்கு. இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கு. அங்க இருக்கிற இடம் மலையா இருக்கு, அதனாலதான் அங்க போகலாம். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது? கருப்பு கலர்ல இருக்கு, ரெட்டுலயே பல விதமான ரெட் இருக்கு, பிங்க் கலர்ல டார்க், மைல்டு, பல விதமான காரியங்களை அங்க வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் இவ்வளவு போய் கவனிச்சிருக்காரு அந்த பூக்கள்லன்னு. கர்த்தர் ஒரு நாள் அழிகிறத அவர் எவ்வளவு உடுத்திக்கிட்டு இருக்காரு பார்த்துருக்கீங்க. ஒரே நாள் அது வாழ்வு சாயந்தரத்துக்குள்ள வாடிடும். வாடுறத எவ்வளவு பெஸ்டா உடுத்தி கொண்டு நிற்கிறாரு. நீ நாளைக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. சாலமோன் உடுத்தினதை விட மேன்மையானதை உடுத்த வச்சிருக்கேன். நான் உன்னை எப்படி விடுவேன்? அதாவது ஆண்டு சொல்றாரு, புல்லுகளுக்கு இவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருந்தா நமக்கு, அதாவது தான் சாயல படைச்சவனை எப்படி விடுவார் நினைக்கிறீங்க? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்க, நான் உன்னை நல்லதையும் குறிச்சுட்டு வந்திருக்கேன். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு கேள்விக்குரிய அம்பு எல்லாத்துக்கும் நான் அர்த்தங்களை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட அவர் இந்த வார்த்தைகளை பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் சாயல்ல படைச்ச உங்களை நான் எப்படி விடுவேன்? அதனாலதான் சொல்றேன், ஆகையால் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கேள்வி அங்க வச்சுட்டாரு. ஒரு காரியத்தை நீங்க அங்க பார்க்கணும். அங்க எண்ணத்தை உண்போம். சாப்பாடை குறித்து ஒரு காரியத்தை கேட்கிறோம். அங்கே எண்ணத்தை உண்போம். என்ன தெரியுமா? அது ஒரு பயம். நம்ம எப்படி வாழ போறோம்? நமக்குள்ள எப்படி டெய்லி சாப்பிடுவோமா? சாப்பிடுறதுக்கு வழி திறக்குமா? நடக்குமா? இன்னைக்கு உங்ககிட்ட தான் சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற? உனக்கு ஏன் இந்த காரியத்தை குறித்து பயம்? இங்க பாருங்க, உலகத்துல உள்ளவன் மேன்மையா சாப்பிடுறான்னா உங்க அப்பா உங்களை திருப்தியா சாப்பிட வைப்பாருன்றது நம்புங்க. நீங்க நல்லா சாப்பிடுறதா அவருக்கு சந்தோஷம். அவன் பாக்குறான், இவன் பாக்குறானுக்கெல்லாம் உங்க உணவை நீங்க மாத்த தேவையில்லை. ஏன்னா அவர் பிள்ளை சாப்பிடுறதுக்கு அவர் வச்சது. அதுல மனுஷன் இதை சொல்லுவான், இவன் அதை சொல்லுவான். உங்களுக்கு வேணாம், என் வயிறு சரியாது, எனக்கு ஜீரணமா அப்படின்னு நீங்க வேணான்னு ஒதுக்கினாதான். இல்லைன்னா அதுவும் கர்த்தர் நல்லதுதான் கொடுப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? அவருக்கு என்ன ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப பாப்பா இருக்கா, சிஸ்டர் 8 மணி இல்லை ஒரு 7:30 8 மணிக்குள்ள பாப்பா சாப்பிடுவான்ற கவலை சிஸ்டருக்கு இருக்குன்னாங்க. அப்ப ஆனா பாப்பா கவலைப்படுமா? 8 மணிக்கு நான் போகும்போது உங்க அப்பாவுக்கு உங்களுக்கு பசிக்குன்றது தெரியுன்ற, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு உங்க அப்பாவுக்கு தெரியுன்ற, நீங்க அந்த விசுவாசத்தை வச்சீங்கன்னா உங்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பாருன்ற. அதனாலதான் எண்ணத்தை உண்போம். ஏன் பயம்? நீ நல்லதுதான் சாப்பிட போற. எல்லாரையும் விட
கொரோனால மேன்மையா சாப்பிட வச்சாரு. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை அதை விட மேன்மையா சாப்பிட வைப்பாரு. என்ன தெரியுமா? வாசல் அடைச்ச உடனே அவர்கிட்ட உட்கார்ந்துல சாயந்தரம் ஜெபம், காலையில ஜெபம், ஆன்லைன் ஜெபம், ஆண்டவர் செய்தி கேட்க, இதெல்லாம் சரியான உடனே கர்த்தர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அண்ணனுக்கு என்ன கறி எங்க கிடைச்சாலும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கேன். நான் ஒரு நாள் கறி கிடைக்கலையே அப்படி சோர்ந்து போய் வரேன். திடீர்னு ஆண்டி பிரதர் அப்பா ஏப்பா உனக்கு தெரியுமா சனி வீட்லயே வச்சு கறி விற்கிறானா? நான் கேட்கவே இல்லை. நான் யோசிச்சுக்கிட்டே வரேன். எங்கள் மாமனார் வீட்டில் இருக்காரு, அவருக்கு எதாவது செஞ்சு கொடுக்கணுமே நினச்சிட்டு வரேன். ஏன்னா நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்ச உடனே கொரோனாவில் ஊரெல்லாம் அடைச்சிட்டாங்க. அவர் நம்ம வீட்டில் மாட்டிருக்காரு. நான் அவரை கவனிக்கணும், திருப்தியாக கவனிக்கணும். என்னன்னா என் மனைவி இருக்கிறாங்க, ஆவியான இருக்கிறாங்க. நான் எங்கள் அப்பாவை பார்க்கறத விட மேன்மையாக பார்த்தேன். இங்கே இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, ஆவியான இருக்கிற சாட்சி. ஏன்னா நான் எங்கள் அப்பா எனக்கு இல்லை, அவரை விட்டுட்டேன். ஆனால் நான் என் மாமனாரை எங்கள் அப்பா நினைச்சேன். அந்த மாதிரி அவருக்கு கேளுங்க, சாயந்தரம் ஆனால் போய் எங்கேயாவது இடத்துல போய் சிக்கன் வடை, அவருக்கு ஏதாவது சிக்கி போய் கிடைக்கிறதெல்லாம் அவருக்குன்னு வாங்கிட்டு கொடுப்பேன். என்ன இப்போ எல்லாத்தையுமே அவருக்கே வாங்கிட்டு இருந்தா இருக்காங்க, இப்படிதான் இருக்காங்க, அவருக்கே வாங்கிட்டு. ஏன் நம்ம வந்து அவங்கள ரொம்ப நேசிக்கிறோம். எப்படின்னா வேஷம் போடாம மாமனார் அப்பாவை பார்க்குறோம்னா அதை செய்தியில காட்டணுமா இல்லையா? நம்மளே யோசிக்கிறோம்ல. அப்பா உன்னைய பிள்ளைன்னு சொல்லிட்டாருன்னா அவரு காட்டதான் செய்வார். நீ சாப்பிட்றது நல்லதா சாப்பிட வைப்பாரு. கொரோனாலே எப்படின்னா நீ எதையுமே ஒதுக்காது, உனக்கு கொடுத்துருக்கிறது அப்பா தான், நீ நம்பினு தைரியமா சாப்பிட. அதை இன்னைக்கு சொல்றதுக்கு தான் சொல்றாரு. ஏன்னா ஒருவேளை உன் உயிர் மேல பயப்படுறியா? என்னை தாண்டி தானே போகணும், நான் தானே நேர்ந்துச்சு வச்சிருக்கேன். என்னை இல்லாம அந்த உயிர் உங்ககிட்ட வெளியே வந்துடுமா? என்ன பயம் உனக்கு? ரெண்டாவது காரியம் கேட்டாரு, எண்ணத்தை குடிப்போம். எதை குடிப்போம்? திருப்தியா எதாவது கிடைக்குமா கிடைக்காதா? திருப்தி தான் குடிக்கிறது. சாப்பிட்டு ஏதாவது சொல்லுவாங்கல்ல, என்ன பண்ண கஞ்சி குடிச்சு யார் கேட்பாங்க, ஞாபகம் உங்களுக்கு தெரியுமா? பழைய காலத்தில் எல்லாத்துலேயும் சில இடங்கள்ல இருக்கு, கஞ்சி குடிச்சியா? கஞ்சி குடிச்சு தான் வந்தேன். மதுரை பக்கம்லாம் போனீங்கன்னா கறி கஞ்சின்னுவாங்க. கறி சாப்பாடு, குழம்பு, ஆட்டுக்கறி இருந்ததுன்னா கறி கஞ்சின்னுவாங்க. என்னப்பா இன்னைக்கு உங்கள் வீட்டில் கறி கஞ்சி அப்படின்னுவாங்க. அப்பா கறி கஞ்சி குடிச்சியான்னு ஆண்டு சொல்லாரு. குடிக்கிறது என்னத்தை குடிப்போம்? கஞ்சி குடிச்சோம், ஏதோ கஞ்சி குடிச்சு வாழ்றமையா இல்லை, நல்லாதான் ஆம்பூர் பிரியாணியெல்லாம் இருக்கும், நல்லாதான் கொடுப்பாரு. ஆமா, கர்த்தர் அதை தரத்தான் செய்ய போறாரு. ஆண்டவர் என்னத்தையோ குடிப்போம்னு சொல்லாதீங்க. என்ன தெரியுமா இதுல முக்கியமானதை? எண்ணத்தை உண்போம். ரெண்டாவது சொல்றாரு எண்ணத்தை குடிப்போம். இப்படி வார்த்தையை போடாம, அப்படி வார்த்தையை போட்டேன்னா உனக்கு என்ன இருக்கு தெரியுமா? பயம் உள்ள இருக்கு. எப்படி வாழ போறோம்? அப்ப எதையும் ஒண்ணு நம்ம பிடிச்சி நிக்கிறோம், அதை விட்டுட்டா எப்படி வாழ்வோம்? நீ பிடிக்க வேண்டியவரை பிடிச்சுக்கிட்டேன்னா வாழ வேண்டிய வாழ்க்கைய அவர் தான் தருவாரு. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொன்னாரு? மூணாவது எண்ணத்தை குடிப்போம். மூணாவது எண்ணத்தை உடுத்துவோம். அல்லேலூயா. எண்ணத்தை உடுத்துவோம். இந்த 25வது வசனத்துல இருந்து அப்படியே வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா 31 ஆகையால ஸ்டார்ட் பண்ணி ஆகையால முடிக்கிறதுக்குள்ள இத்தனை காரியம் அங்க எழுதியிருக்கு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். உடுத்துற வஸ்திரம், வஸ்திரம் பழமையா போகாது. அது எப்படி தெரியுமா? நம்ம ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு நல்லது இடத்துக்கு போகும்போது நம்ம கொஞ்சம் கௌரவமா நம்ம இருப்போமா, அந்த பயம். அதனாலதான் உடுத்துறது குறித்து உங்களுக்கு கவலை வருதுன்றாங்க. ஏன் உனக்கு உடுத்துறது கவலை? அவர் நடத்தும் போது உடுத்துறது அவர் பார்த்துக்குவாரு. கம்பீரமான வஸ்திரமா இருக்கும். எங்க போனாலும் அவருக்கு என்னங்க, அவரு சேர்த்து பார்த்தீங்கன்னாவே எனக்கு தான் தெரியும் என்ன தேவன் எப்படி கொண்டு வைத்திருக்கிறாருன்னு. நம்மளை பார்க்கும் போது பெரிய பணக்காரவங்க போல இருக்கு, அப்படித்தான் வைப்பாரு, அப்படிதான் வைப்பாரு ஆண்டவரே. அதனாலதான் உடுத்துறதை குறித்து சொல்கிறாரு, உன் மதிப்பை நான் கூட்டுவேன். விசுவாசிக்கிறியா? பயப்பட மட்டும் செஞ்சிடாது, பயப்படாத. மற்றவர்களை விட உன் மதிப்பை கூட்டுவேன் சொல்றாரு. உன் மதிப்பை கர்த்தர் இந்த 3 காரியத்துல அதுல வரக்கூடிய பயத்தை மட்டும் நீக்கிட்டேன்னா கர்த்தர் உன்னை ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கிறது போல வைத்திருப்பேன். வனாந்தரம் உன் வாழ்க்கையை கடந்து போகும், அது உன்னை மேற்கொள்ளாது. எந்த காரியத்தை குறித்து நீ பயப்படாத. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ பயம் வருதில்ல,
அப்ப உனக்கு என்ன தெரியுமா, அந்த இடத்துல ஒரு காரியம் எழுதியிருக்கோம் பிதாவை குறித்து. என்னன்னா, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்க அப்பாவுக்கு தெரியுங்க. உங்க பிள்ளை என்ன ட்ரெஸ் போடணும்னு அம்மாவுக்கு தெரியும்னா, நீ என்ன உடுத்தணும்னு உங்க அப்பாவுக்கு தெரியும், நீ என்ன சாப்பிடணும்னு அவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு, நீ சாப்பிட வேண்டியதான் டிசைட் பண்ணிட்டேன், நீ எதை கண்டு பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். 3 பயத்தை சொன்னாரு, தூக்கிடு. இந்த 3 பயத்தை தூக்கிட்டேன்னா நீ என்னை பிடிச்சிருக்கேன்னு அர்த்தம். உன் பரமபிதா பிழை பூட்டுவார்னு நீ நம்பு. என் பரமபிதா, இந்த வார்த்தை உண்மைனா உன் பிதா உனக்காக காத்திருப்பாரு, உன்னை பிழை போட்டு அவர் ரெடியா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பிதாவிடம் உங்களுக்கு பதில் இருக்கிறது. உங்களுடைய ஆசீர்வாதம் பிதா கிட்ட இருக்கு. அதனால அங்க எழுதியிருக்கு, புறஜாதிகர் அஞ்ஞானிகள் இதை நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் தேடுறாங்க. ஏன்? அவங்களுக்கு அப்பா இல்லை, அனாதை. அவங்க அப்பா இருக்காரு. அனாதைதான் சாப்பாடுக்கு தேடி வைக்கணும். அப்பா இருக்கிறவங்க தேட தேவையில்லை, அப்பா தேடி கொடுப்பார், தேடி வைப்பாரு, தேடி தருவாரு. இன்னைக்கு அதை தான் சொல்ல ஆண்டவர் இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து எனக்கு சொல்லுங்க, இதை விளக்க சொல்லுங்க. இதை காரியத்தை சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, புறஜாதியர் தான் தேடுவான், நீ போய் அவனை மாதிரி தேடிக்கிட்டு இருக்காத, கர்த்தரை தேடு. கர்த்தர் உனக்கு என்ன தேவை என்ற 32 வசனத்துல அவர் அறிந்திருக்கிறார். முக்கியம் புறஜாதியர்கள் இவைகள் எல்லாம் தேடுகிறாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு பிதா இல்ல, உனக்கு பிதா இருக்காரு. நீ அனாதை இல்ல. கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் சம்பாதிக்கக்கூடிய ஞானத்தையும் பலத்தையும் சிந்தையில வச்சுட்டான். நீ தோக்குறவன் அல்ல, ஜெயிக்கிறவன். அவர் உனக்கு கொடுத்த பலன் உனக்குள்ள இருக்கு. சோந்தராக கர்த்தர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் உனக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்க பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தேவை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் கூட பயப்பட வேணாம். உங்களுக்கு தேவைன்னு உங்க பிள்ளை வாழ்க்கை என்னவா ஆகுமோ, என்ன நடக்குமோ, எதை குறித்து நீங்க கவலைப்படுறீங்க, கர்த்தர் அதை உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா மாற்றி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கவலையை குறித்து, கவலை என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த நீங்க நல்லா கவனிங்க. இது எனக்கு புதிய சத்தியமா இருந்துச்சு. ஒருவேளை இன்னைக்கு உங்ககிட்ட இது வந்து புதுசா பேசுவான்னு நினைக்கிறேன். கவலைய வேற மாடல்ல ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த கவலையை குறித்து கேட்கும்போது. இதுல 24வது வசனம் பாருங்களேன். 24வது வசனம் வாசிங்களேன். அதுல ஒண்ணு போட்டிருக்கு பாருங்களேன். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்றார், இந்த வசனத்துல ஒரு காரியத்தை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நீ எதை பத்தி 24 மணி நேரமும் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ எதை பத்தி நினைக்கிற? காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு போய் படுக்கிற வரைக்கும் எதை யோசிச்சிருக்க, எதை நினைச்சிருக்க? நீ எதை நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அதுதான் ஆராதனை. நீ சாப்பாடுக்கு என்ன செய்வோம்னு யோசிச்சேன்னா அது விற்கிறது ஆராதனை. நீ இயேசுவை நினைச்சுக்கிட்டதுன்னா அது ஆராதனை. எத்தனை பேருக்கு புரியுது? நான் இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன். 24 மணி நேரம் நீங்க யோசிக்கிற காரியத்தை குறித்து, அதுதான் உன் தேவன் என்று இயேசு சொல்கிறார். இயேசுவ இரவும் பகலும், அப்படின்னா பகல் முழுவதும் இரவும் தேடுகிறவன் பாக்கியவான். அவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த பகல் முழுவதுமோ இல்ல இரவு முழுவதுமோ எதை யோசிக்கிற? ஒண்ணு, பணத்தை பத்தி யோசிக்கிறியா? இல்ல உன் உடைய பத்தி யோசிக்கிறியா? இல்ல சாப்பாடை பத்தினதான கவலை என்ன இருக்கு? உனக்கு எது கவலையா இருக்கு? எது உன் சிந்தைக்குள்ள உன் தலைக்குள்ள இருக்கோ அதுதான் விற்கிறதா ஆரம்பம். அது என்ன செஞ்சிருக்குன்னா, ஒரு சிங்காசனத்தை அமைச்சுக்கிட்டு உன் தலை மேல உட்கார்ந்துருக்கு. அதனாலதான் காலையில் எழுந்திரிச்ச உடனே அதை குறித்து பயம் உங்களுக்கு வந்துடும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நீங்க அதை குறித்து கவலைப்படுறீங்க.
ஃபியூச்சர் என்ன ஆகுமோ, நான் என்ன செய்வனோ, என்னுடைய தலைக்குள்ள இருக்கிற காரியத்தை நான் யோசிக்கிறேன். அது எனக்குள்ள சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருக்கு. ஏன்னா அது என் தெய்வம் ஆயிடுச்சு. பணம், உடை, எந்த வஸ்திரத்தை உடுத்துவேன், எந்த பணம் வரும் நான் என் பிள்ளைய படிக்க வைப்பேன், எந்த பணம் வரும் என் வாழ்க்கையை வீட்டை கட்டுவேன், எந்த பணம் வரும் என் வாழ்க்கையை மாற்றுவேன், அது விக்கிரக ஆராதனை என்று அவங்க சொல்றாங்க. ஏன்னா அது உன் தலையில ஒரு சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருக்கு. அல்லேலூயா. இயேசுவை நீங்க அந்த சிங்காசனத்துல ஏத்திட்டீங்கன்னா, நீங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுத்து அவரை கொண்டு போய் உட்கார வச்சுட்டீங்கன்னா அவர் பார்த்து போவாரு. நான் ஏன் இதை குறித்து கவலைப்படணும்னா, அப்பாவா இருந்து உங்க சிந்தைக்குள்ள சிங்காசனத்தை போட்டிருக்கவரு எல்லாவற்றையும் ஏற்ற காலத்துல வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி நீங்க போய் படுக்கும் போது ஒரு காரியத்தை லிஸ்ட் போடுங்க. என்ன தெரியுமா? நாளைக்கு என்ன சாப்பிடுவேன், என்ன உடுத்துவேன், நாளைக்காக ஆண்டவர் என்னுடைய காரியத்தில் என்ன செய்ய போறாரு. அப்படி இல்லாம அங்க ஒரு காரியம் எழுதிருக்கு. என்னன்னா, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அது என்னங்க நாளைக்காக கவலைப்படாம இருக்க? நாளைய தினம் தன்னுடைய காய் கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போகும். அல்லேலூயா. உங்க குறைவுகளை தேவன் சந்திப்பார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? அப்ப பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இது ஒரு செய்தியா போயிடாதீங்க. இது உண்மை. நான் சத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது உங்க வாழ்க்கையில் நடக்க போறது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த ஒரு வாரம், டெய்லி ஒரு வாரம் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? எழுதுங்க. என்ன எழுதுங்க? உங்க கவலையெல்லாம் தேவையெல்லாம் எதுன்னு எழுதுங்க. எழுதிட்டு, ஓ இதுதான் என் சிந்தையில உட்காந்து இவ்வளவு நாள் சேர் போட்டு உட்கார்ந்துருக்கு. என் படிப்பு, என் வேலை, என் பிள்ளைய குறிச்சதான கவலை, அது சேர் போட்டு உள்ள உட்காந்துருக்கு பாருங்க. அதை முதல்ல எடுத்துட்டு அந்த இடத்துல எழுதி வெளியே வச்சுட்டு, இதெல்லாம் ஆண்டவரே நான் சேர் போட்டு இது வரைக்கும் உட்கார வச்சுட்டேன், இது என் சிந்தைக்குள்ள இருந்துச்சு, இனிமே நீ உட்கார ஆண்டவரே. உங்க சிந்தைக்குள்ள அவரை உட்கார வைங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? சிங்காசனத்தை இயேசுக்கு கொடுங்க, அவர் உட்காரட்டும். சிங்காசனம் என்பது என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில யாரு உங்க கடைசி முடிவை எடுப்பாங்களோ அவங்கள உட்கார வைக்கிறது தான் சிங்காசனம். உங்க முடிவை யாருங்க எடுப்பா? நீங்க நம்புறீங்களா? உங்க அப்பா உங்களை பத்தி கவலைப்படுவாரு தானே? அப்பாவா இருந்தா நீங்க சொல்லுவீங்கல்ல, எங்க அப்பா எங்களை குறிச்சு கவலையே படலன்னு. இந்த அப்பா சொல்றாரு, நான் என் பிள்ளைய குறிச்சு கவலைப்படுவேன். நான் உலகத்தில் உள்ள அப்பா மாதிரி இல்லை, நான் என் பிள்ளை குறித்து கவலைப்படுறேன். என் பிள்ளைங்க பாவம், அந்த பிள்ளைகளை கொன்று இருக்கிறது அவருக்கு தெரியும், நரகத்தில் தள்ளிடுன்னு அவருக்கு கவலைப்படுவாரு. அதனாலதான் ஜீவனை கொடுக்க ஓடி வந்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் ஒன்னு அறிஞ்சிருக்கேன், உன் சிங்காசனம் இப்ப யாருக்கிட்ட இருக்கு, அந்த சிங்காசனத்தின் முடிவை எழுதுறவர் யாரு, நீ அந்த லிஸ்ட் பாரு. அது எதை எடுக்குது? பணம் தான் உனக்கு அந்த முடிவு எடுக்குதா, உன் வாழ்க்கையை நிர்ணயிக்குதா? அந்த பணம் இருந்தால் தாங்க நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும், இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு அது போய் உங்களை தீர்மானம் பண்ணுதா? அந்த இடத்துல இயேசுவை உட்கார வைங்க. இந்த பணம் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. பணம் எவ்வளோ இருந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. எல்லா காரியத்தையும் மேற்கொண்டு ஜெயிக்கிறது கர்த்தர் தான். ஒரு பெரிய இன்னைக்கு மோன்சேனை ஒரு சாட்சி சொல்லிட்டு இருந்தார். அப்போ அந்த சாட்சி நான் கேட்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு குழந்தை ஒருத்தருக்கு பிறந்ததான், அது கழுத்தில் ஒரு சின்னோண்டு கட்டி இருந்துச்சான். அந்த கட்டி அந்த குழந்தையெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியாது, ரொம்ப பிஞ்சு குழந்தை அப்படின்னு இருக்காங்களாம். அது அப்படியே வளர 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 அது வளர்ந்து இந்த இடத்துல பெருசாக ஆக ஆக கழுத்து அப்படி குளிக்கிட்டு அந்த கட்டி வளரவும் நிமிர முடியாது. அந்த கட்டி குட்டியாக இருந்து அப்படியே பெருசாகி அவன் நிமிந்துகிட்டே இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டி வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி. அப்போ அங்கே உள்ளவங்க இயேசுவை பற்றி சொல்லி, இங்கே ஒரு மீட்டிங் நடக்குது வாங்க அப்படின்ட்டு அவரை போய் பெங்களூரில் அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். அவர் அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. அவனுக்கு என்னச்சுன்னா, இந்த கட்டி இருக்கனால வளைஞ்சிருக்கனால அவனால் நிமிர முடியாது, வீல் சேரில் உட்கார வச்சு அவனை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த கட்டி பயங்கரமாக பெருசாக இருக்கு. அப்போ ஜெபம் பண்ணும்போது இயேசுவை பற்றி ஒரு செய்தி கொடுத்தோம், அழுகுறார். இப்படி ஒரு தெய்வம் நமக்கு இருக்கா,
இப்படிலாம் ஜீவனை கொடுத்து மீட்டெடுப்பாரா? இப்படி சொன்னது உண்மைனா எப்போ என் பிள்ளையை காப்பாற்றணுமான்ல நிச்சயமான கடைசியில் ஜாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜாம் பண்ணோன்னு எல்லாரும் எதிர்த்து போனோடனே இவர் எந்த நின்றவர் அந்த பையனால் எந்த கழிக்க முடியாது புரிஞ்சிருக்கனால இவர் தலைமையில கை வச்சு இவர் ஜெபிக்கிட்டே இருந்து இவர் அழுதுகிட்டே இருக்காராம். நீங்கள் உங்களை பற்றி நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன், இவ்வளவு நீங்கள் எங்களுக்காக செஞ்சிருக்கீங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர்ந்து அண்ணாந்து பார்க்க ஆரம்பிச்சான். குடிஞ்சிருந்தவன் அண்ணாந்து பார்க்க ஆரம்பிச்சு இவர் கை எப்படி நிமிர்ந்துக்கிட்டே வந்தவன் இவர் திரும்பி அவனை பார்த்தா அந்த கழுத்தில் அந்த கட்டியை காணுமா, கட்டி மறைந்தது. ஆச்சரியமா போச்சான் இவருக்கு. இயேசு சுகமாக்குறவர், ஆச்சரியமான அற்புத சுகத்தை கொடுத்து அவனை எழுப்ப பண்ணினான். மறையப்படுற என்ன தெரியுமா, அவரால் இது முடியுன்ற நம்பிக்கை என்னைக்கு நமக்குள்ள வருதோ அன்னைக்கு ஒரு அற்புதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு எது மேல உங்க வேலை மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா அதை அப்படியே தூக்கி அவர் மேல வைங்க. அவர் உங்களை நடத்தலைன்னு கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர். ஒருவேளை நீங்க இன்னைக்கு உங்க வேலையை குறித்ததான காரியத்தை நீங்க முன் வச்சுக்கிட்டு நான் தத்தளிக்கிறேன், என்ன செய்யறேன்னு ஆண்டவருக்கு இப்ப சண்டே போறீங்க, சர்வீஸ் போறீங்க, போயிட்டு வந்த உடனே வேலை பாருங்க, அப்பா கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துருங்க, கத்து அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை அவர் மிகுதியா உங்களுக்கு திரும்ப கொடுக்க போறாரு. ஆக்சுவலா ஓய்வு நாள் மனுஷகுமார் அவருடைய நாள். நமக்கு ஊழியம் ஆண்டவருக்கு வேலை செய்யணும்னு வர்ற வரைக்கும் நம்ம சில சம்பாத்தியத்தை செஞ்சு நம்ம சில காரியங்களை சேமிச்சு வச்சுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ சம்பாதி, ஆனா சிங்காசனம் இயேசுக்கு போடு, இந்த பணத்துக்கு போடாத. அந்த பணம் உட்காந்துக்கிட்டு பணம் தான் உன்னை நடத்துதுன்னு உலகத்தை சொல்ற மாதிரி சொல்லாத. அஞ்ஞானிகள் தேடிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு தகப்பன் இல்லை, நான் உனக்கு ஒரு தகப்பன் இருக்கேன், நான் உனக்கு கொடுப்பேன்னு கத்த சொல்றாரு. நாம எப்படி அவன் சிங்காசனத்தை பிடுங்கிறது, அவன் சிங்காசனம் நம்ம கிட்ட வந்து போட்டு வச்சுட்டானா நம்ம 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 வந்து இருந்தா ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிக்க இயேசு இதை தருவான் நம்பிக்கையில வைக்க முதல்ல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், பாடு இருக்கும். அதுக்கு பிறகு நீங்க தேடுனால அதை நிரம்பிக்க முடியாது. எப்படிங்க நான் தூக்கி போட்டுட்டு இயேசு நிற்பேன்னு நீங்க கேட்பீங்க, நின்று பாருங்க, அப்பதான் நீங்க இயேசு நம்புறீங்கன்னு அர்த்தம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு கொடுக்கறதுக்கு எனக்கு பணம் இல்லை, நான் டைம் மாற்றி போட்டுட்டோமே, சாப்பாடு எப்படிடா நம்ம கொடுப்போம், என்னடா செய்வோம்னு கலங்குறேன். அப்போ சில பண தேவைகள் சந்திக்கப்பட்டு சில காரியங்களை ரெடி பண்ணி நாங்கள் பணத்தை சாப்பாடு கொடுத்த உடனே அன்று இரவு ஒரு சகோதரி என்கிட்ட 11 மணிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்க. இந்த சாப்பாடுக்கு எவ்வளோ பணம் கட்டணும்னா அந்த பணத்தை அவங்க கணக்க நீ கொடுக்குறியா பார்த்துருவாரு, நீ கொடுத்துட்டேன்னா அவரு பார்த்துருவாரு, எல்லாத்தையும் பார்ப்பாரு. நீ நம்பு, அவர் எல்லாத்தையும் உன் லைஃபையும் உன் பிள்ளை வாழ்க்கையும் எல்லாத்தையும் சகலத்தையும் பார்ப்பாரு. விட்டுறாரு. ஆண்டவர் நீ சொல்றாரு, நீ இந்த உலகத்தை நம்பிட்டு வரல, நான் உலகத்தை உண்டாக்குனவர் நம்பிட்டு நிற்கிற, நான் எப்படி விடுவேன்னு நீ நினைக்கிற, என்ன நம்புவாங்க பாருங்க. ஆச்சரியமானவர். இந்த மாசம் முழுவதும் தேவையான காரியத்தை கொடுக்குறார். இந்த மாசம் இந்த ஜூன் மாசத்தின் இந்த 4 வாரத்தினுடைய தேவைகளை கத்தனை சந்தோஷமா சாப்பாடு போடுவேன். உன் தேவன் வெட்கப்பட விட மாட்டார், நீ நல்லா தான் சாப்பிடுவேன். நான் திரும்பவும் சொல்றேன், கத்தர் அதை குறித்து கவலைப்படாதீங்க. அவன் பாருங்க, ஒரு காரியத்தை ஆதியாகமத்துல அந்த அந்த ஏவாள்கிட்ட போய் அந்த சாப்பாடை வச்சு எண்ணத்தை உடுத்துவாங்க. என்ன நினைச்சாங்க தெரியுமா, சாப்பாடை வந்து நம்ம போய் எடுத்து ரெடி பண்ணிக்கணும், ஏதாவது செஞ்சுக்கணும்னு அவங்கள போய் எடுக்க வச்சுட்டாங்க. அது சொல்ல, நீ ஏன் கவலைப்படுற? அவங்களுக்குள்ள என்ன எண்ணத்தை உருவாக்குனா தெரியுமா, நான் வந்து தேவர்களை போல் நாங்க ஒரு கடவுளா மாறிடுவோன்னு எண்ணத்தை உருவாக்கி. நாங்க எப்பயுமே எங்க அப்பாவுக்கு பிள்ளைதான். எத்தனை மிராக்கல்ஸ் ஜெபம் நடந்தாலும் இயேசுக்கு நாங்க பிள்ளைதான், இயேசுக்கு நாங்க அடிமைதான், இயேசு எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார்தான். அல்லேலூயா. புசிக்கிறது நல்லதுன்னு சொன்னானே ஏவாளை பார்த்து, புசிக்கிறதுக்கு நல்லதும்
பார்வைக்கு இன்பமானது, புசிக்கு நல்லதுவான், ஏற்றதா இருந்துச்சுன்னு சாப்பாடை வச்சுதான் ஆலய காலி பண்ணுவான். ஆனா கர்த்தர் அதை கொடுப்பாரு நம்பணும்னா நல்ல சாப்பாடா அவனை விட நிம்மதியா போய் உட்கார்ந்து சாப்பிடுவான். அல்லேலூயா. கர்த்தர் அதை கொடுப்பாரு, நீங்க நம்புங்க, நல்லதை உண்போன்னு நினைங்க. பார்வைக்கு இன்பமானதுன்னு சாத்தான் நம்மளை எதையும் அவனை திருப்புறான், நாங்க போகாதீங்க. எண்ணத்தை உடுப்புவன கர்த்தர் உங்க உடுத்துறதையும் உங்க சாப்பாடு டிசைட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அதை சொல்லதான் இங்க நினைக்கிறாரு. உங்க புத்தி தெளிஞ்ச புத்தியா இன்னைக்கு மாறணும். தேவ வசனத்தை கொடுத்துட்டாரு. ஐயோ என்னைய பிடிச்சிக்கியா, இன்னைக்கு இயேசுவை பிடிச்சிக்க. உன் சிங்காசனத்தை சத்துரு போட்டிருந்த சிங்காசனத்தை பிடுங்கிட்டு பணம் வேலை எதெல்லாம் நம்பி இருந்தியோ சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து பாருங்க, தூக்கி போட்டு அந்த இடத்துல இயேசு உட்கார வச்சாரு. எப்ப கேட்டாலும் அவர் பார்த்துக்குவாரு, அவர் நடத்துவாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லா ஊழியக்காரரும் ஆரம்பிக்கும் போது ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிப்பாங்க. சைக்கிள் வரும், டூ வீலர் வரும், கார் வரும், வீடு வரும், பங்களா வரும், பெருகிட்டே வரும். ஏன் ஜாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கா ஒருத்தவங்களுக்கு இவங்க ஒரு ஜபகுதி கொடுப்பாங்க, நான் உங்களால ஆண்டோட்ட போவேன், அவங்க உங்களால ஆண்டோட்ட போவேன். இதே வேலையா இருந்தா ஒருத்தர் ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறவன உங்க அப்பா எப்படி விடுவார்னு நினைக்கிறீங்க? ஏங்க அண்ணன் கேட்க நேரம் நம்மளால இடம் வாங்க முடியாதுங்க அப்படின்னு நம்ம உலகத்துல நினைப்போம்ல. உங்க அப்பா நினைச்சாருன்னா கேட்க நேரில் என்னங்க எங்க வேணாலும் என்ன அப்படி என்ற நீ இந்த இடத்துல உட்காந்து இப்படிதான் என் வாழ்க்கை முடியும்னு டிசைட் பண்ணாத, இப்படியே போயிருவேன், இப்படிதான் இருப்பேன்னு எதையுமே டிசைட் பண்ணாத. உன் ஃபியூச்சரை மாத்தணும்னா கத்துறது. ஏதேன் தோட்டத்துல அவனை திசை திருப்பினவன் சில காரியத்தை, உலகத்து காரியத்தை வச்சு நம்மள திசை திருப்பான். திரும்பிடாதீங்க. சிங்காசனத்தை எப்பவுமே இயேசு பக்கம் தான் இருக்கணும். இயேசு அதுல வாழ்ந்தா அவர் மட்டும்தாங்க உட்காருவார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். இயேசு வார்த்தை என்னன்னு தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை நீக்கி அஸ்திபாரத்தை சரியா போட்டுவாங்க. அவர் கட்டுற கட்டடம் எந்த காற்று, எந்த சிச்சுவேஷன், எந்த சூழ்நிலை இருந்தாலும் அசைக்க முடியாது. நம்புறீங்களா? அது எந்த கொத்தனார் என்ன வேணாலும் இருக்கட்டும், இயேசு கட்டுற கட்டிடம் அது இடியவே இடியாது. கட்ட சொல்றாரு, என் சித்தத்தின்படி எவன் வாழ்றானோ அவன் தான் சிங்காசனத்தை அமைக்கிறான். அந்த சிங்காசனத்தை கெடுக்கிறதுக்கு ஒருவர் வர முடியாது. எந்த வழியோ, எந்த வேதனையோ, எந்த சூழ்நிலையோ அதெல்லாம் அப்புறம் கடந்து போயிடும். அதற்கு பின்பாக ஆண்டவர் ஒரு உயிர் தெழுதல் முக்கியமான வச்சிருக்காருங்க. அந்த ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுப்பார். அது உங்க வாழ்க்கையை மாற்றும். ஒரே ஒரு விஷயத்தை நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம், இன்று நீங்க எதை பத்தி அதிகமா யோசிக்கிறீங்கன்னு மட்டும் உங்க சிந்தனையை யோசிச்சு. எதை அதிகமா சிந்திக்கிறீங்க? பணத்தை பத்தியா, வேலையை பத்தியா, பிள்ளைங்களை பத்தியா, படிப்பை பத்தியா, எதை பத்தி அதிகமா யோசிக்கிறீங்க? ஒரு நாள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ஆண்டவர் சொல்றாரு, வேலையவா, உறவையா, நோயை பத்தியா, எதை பத்தி உங்க சிங்காசனம்? அதுதான் சிங்காசனம். நீங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, அதுதான் சிங்காசனம். அதை தான் நீ மாத்தி போடுற. ரெண்டாவது, அதை கீழே இறக்கணும். இந்த ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த காரியத்தை நீங்க கீழே இறக்கிட்டீங்கன்னா, அதை உங்க காலடியில கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா, இயேசு கிட்ட போய் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, நீர்தான் என் ராஜா, நீர்தான் என் சிங்காசனத்துல உட்காரணும்ட்டா, இந்த வார்த்தையை கேட்ட உடனே உன் ஆயுள் பெருகும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார்னா எதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறியோ அதை அத்தனையும் மாறி போகும். மூன்றாவது காரியம், கீழ்ப்படிதல் முக்கியம். சிங்காசனத்துல இருக்க சொல்லிட்டு அவர் உட்கார்ந்த உடனே முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு போட்டிருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம தேடியே ஆகணும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை நீங்க தேடுனீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் வேத வாசிக்கிறேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஒரு அதிகாரம் வாசிக்கிறேன்னு விட்டுருங்க, 10 நிமிஷம் நான் தீர்மானம் பண்ணுங்க. அப்படின்னா சிங்காசனத்தை பிடுங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்பாவோட சிங்காசனத்தை போட வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு அரை மணி நேரம் பைபிளை வாசிச்சிருவேன்னு மாத்துங்களேன். இது வரைக்கும் ஒரு அதிகாரத்தை வாசிச்சிருவேன்னு வச்சீங்கல்ல, காலைல எந்திரிச்சு அந்த நேரத்துல என்ன நடந்தாலும் நான் போக மாட்டேன், அந்த நேரத்துல நான் பைபிள, அது உங்க சிங்காசனத்தை
அது இயேசு வந்து அமரும்படிக்கு மாற்றிடும். அல்லேலூயா. இது நல்ல ஆலோசனையா கர்த்தர் நீ இயேசுவுக்கு கொடுத்தது போல மாறிடணும்னு சொல்றாரு. உன் கீழ்ப்படிதல் ஒரு ராஜாவின் அடையாளத்தை காண்பிக்கும். இயேசுவன்ட்ட வந்துட்டார்ன்ற அடையாளம் தெரியும். அப்படின்னா நீங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். நீங்க கேட்கறத கர்த்தர் கொடுப்பாரு. அது நடக்க போகுது. இங்க பாருங்க, இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு ஜெபிச்ச அற்புதம் இல்ல, நீங்க ஜெபிக்கும் போதே அற்புதம்ன்றாரு. புரியுதா? நீங்க இறுதியா கடைசியா ஒரு சிங்காசனத்தை நீங்க கொடுக்காத வரைக்கும் அவரு உங்க பக்கம் வரவே மாட்டார். நீங்க கொடுத்தாதான் அவர் வருவார். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாம் மாறணும்னா அவர் வந்து உட்கார்றதுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர்னா, வெளிப்படுத்தல் 3:20 வாசப்படியில் நின்று கதவை தட்டுறேன். ஏன்னா எப்பயுமே அவர் ரெடியா இருக்காரு. கதவை தட்டுறேன். இப்ப நீ திறந்தேன்னா சிங்காசனத்துல உட்காந்துருவேன். உன்னோட வந்து உட்கார்ந்து நான் போஜனம் பண்ணுவேன். அப்ப ரெடியா இருக்காரு. இப்ப கூப்பிட ரெடியா? ஏதோ வாசப்படியில நிக்கிறவா இயேசுவை நோக்கி நீங்க பார்க்க விரும்புறீங்களா? கதவை திறங்க. தாழ்பால திறக்கிறதுக்கு நீங்க தான் எந்திரிச்சு போகணும். அல்லேலூயா. இப்ப தாழ்பால இங்க பாருங்க, கதவை திறக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லப்பா, வாசல் இருந்து நான் கதவை தட்டுறேன்னா நீங்க என்ன உள்ள பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். தாப்பால போட்டு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப தாப்பால நீ தான் திறக்கணும்ன்ற. நீ வந்து தர அப்படின்னா நான் எந்திரிச்சு வந்து 10 நிமிஷம் இல்ல, அரை மணி நேரம் உம்முடைய வேத வசனத்தை வாசிப்பேன், உம்மோடு கூட அரை மணி நேரம் நான் செபிப்பேன்றத நீ கதவை தர உட்பிரவேசிப்பாரு. ராஜா ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நீங்க அதான் நீ தான் வாசலை பூட்டி இருக்க, நீ நின்று திறந்துட்டேனா அவர் உன்னோட கூட போஜனம் பண்ண அவர் வந்துருவாரு. அப்ப என்கிட்ட இந்த பாவம் இருக்குங்க, என்கிட்ட இதெல்லாம் இருக்கு, நீ ஏன் கவலைப்படுற? ஆலயத்துக்குள்ள வந்துட்டாருன்னா சுத்தம் பண்ண வேண்டியது அவர் வேலை. சவுக்கு எடுத்துருவாரு, ஆலயத்தை சுத்திகரிச்சிருவாரு. எல்லாத்தையும் எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. தீட்டானது ஒன்றும் அங்கே இருக்கவே முடியாது, அசுத்தம் ஒன்றும் இருக்கவே முடியாது. இயேசு எல்லாத்தையும் வெளியேற்றிடுவாரு. அப்ப இயேசு உள்ள வர்றதுக்கு வாசலை திறந்தா போதும். இது நம்ம ஆண்டவருடைய ஆலயமா? இந்த ஆலயத்துல என்னெல்லாம் இருக்கக்கூடாது? இப்ப நம்ம சொல்லுவாங்கல்ல, தீட்டானதை சாப்பிடக்கூடாது. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு பலகாரம் கொடுப்பாங்க, இந்த அவங்களுடைய புறஜாதிகளுடைய இதெல்லாம். அப்போ இந்த பலகாரத்தை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டு சொல்கிறாங்க. அப்போ ஏன்னா நம்ம சரீரம் வந்து தீட்டுப்படும். தீட்டானது ஒன்று இந்த ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா இது பரிசுத்தருடைய ஆலயம். இது அது நிமித்தம் இந்த ஆலயம் தீட்டுப்பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, ஒரே ஒரு வசனம் ஒன்று காட்டுற பாருங்களேன் உங்களுக்கு. லேவியராகமத்தில் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கிறேன். லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் 29, 30 வாசிங்களேன். தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில் பெருச்சாளியும் எலியும் சகலவித ஆமையும். இது எங்க சொல்றாரு? இது என்ன சொல்றாரு ஆண்டவர்? அசுத்தமானதுன்னு சொல்றாரு. சரியா? இது அசுத்தமானது. அடுத்து உடும்பும் அழுக்கும் ஓனானும். அந்த அழுக்குன்னா என்ன தெரியுமா? நத்த. அழுக்குன்னா இன்னொரு இதுல போட்டிருக்கு, அது இங்கிலீஷ் பைபிள் இதோட இருந்தது. அது நத்த. அதை நம்ம சாப்பிடக்கூடாது. அது இவைகளை என்னவா? ஓனான். இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாதான்? அசுத்தமானவைகள். இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதான். அப்ப சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி சில இதெல்லாம் சொல்லிட்டாரு. அப்ப சொல்லிட்டு என்ன சொன்னாரு? இவையெல்லாம் என்ன செய்யும்? நம்மளை தீட்டுப்படுத்தும். இது யாருடைய ஆலயம்? பரிசுத்தருடைய ஆலயமா? இந்த ஆலயத்துக்குள்ள இந்த அசுத்தம் வந்தா தீட்டுப்படுத்தும்னு இதை நீங்க சாப்பிடாதீங்க, இது அசுத்தம்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றாரு? பெருச்சாளி. பெருச்சாளி என்னங்க செய்யும்? குழி தோண்டுமா? அப்ப சபையில் உள்ளவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது?
குழி தோன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. எப்படி வச்சுக்கா பாருங்க. எப்பா இது பரிசுத்தனுடைய ஆலயம் தானப்பா, இந்த ஆலயத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, குழி தோன்ற எண்ணம் இருக்கக்கூடாதான். அப்படி வச்சுக்கா பாருங்க. இந்த ஒன்னா ரெண்டாவது என்ன வச்சிருக்காரு, எலி. எலி என்ன செய்யும், திருட்டு வேலை எல்லாத்தையும் நம்ம வைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு போயிருமா. அப்ப என்ன செய்யறது, இந்த காரியம் மற்றவங்களுக்கு வைக்க கூடாது, நம்மளுக்கு கிடைச்சா போதும். அப்படி இருக்கக்கூடாதான் சபையில, ஆலயம் அப்படி இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு காரியம் இருக்கணுமா. ஆமா, இதுல எல்லாம் ஆமையாரு சபைக்கு வர்றது இல்லை, வேகமா வர்றதுல என்னவா இருக்கக்கூடாது, ஆமையா இருக்கக்கூடாது. ஆமை எப்படி இருக்கும், ஆமைய தண்ணியில விட்டு பாத்துக்கீங்களா. தண்ணி என்ன தெரியுமா, இந்த ட்ரெயின் வர்றதுக்குள்ள முன்னாடியே போய் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஃப்ளைட் வர்றதுக்குள்ள 3 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த தண்ணியில விட்ட உடனே ஃப்ளைட் வர்றதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் ஆமை நிற்குவாங்க. சர்ச்சுக்கு எடுத்து தரையில விடுங்க, போவோம்ல நாம என்ன செய்யும், மெதுவா ஒரு சர்ச்சுக்கு. ஆனா இதை எடுத்து தண்ணியில விடுங்க, உலகத்துக்குள்ள விடுங்க. 8 மணி 8:30 ஸ்கூல் தொடங்கும்னா 29 போய் நின்றது. ஃபிங்கரை வைக்கிறேன்னா என் ஃபிங்கரை காலி பண்ணிடுவாங்க. அதே ஆமையத்துக்கு தரையில சர்ச்சுக்கு விடுங்க, எது இருக்கக்கூடாது ஆலயத்துக்குள்ள, ஆமை இருக்கக்கூடாது. அடுத்து என்ன இருக்கு அதுல, உடும்பு. நான் நினைச்சதுதான் நடத்துவேன், என் குணத்தை மாத்தவே மாட்டேன். இந்த உடும்பு எண்ணம் வரவே கூடாது. நான் பிடிச்சதுதான், நான் செய்யறதுதான். யார் கேட்கணும், எங்க வீட்டுக்காரர் கேட்கணும், எங்க பாஸ்டர் கேட்கணும், எங்க பிள்ளைங்க கேட்கணும், எங்க குடும்பத்துல எல்லாம் கேட்கணும். உடும்பு பிடி, நான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை கால், யார் பிடிச்சாலும் முயலுக்கு 4 கால் தானே. இவங்க சொல்லுவாங்க 3 கால். மற்றவங்க நான் என்ன சொல்றேன்னா, ஆமா 3 கால் தான். அடுத்து என்ன இருக்கு, அது என்னென்ன, நத்தையோடைய கேரக்டர் என்னங்க, டக்குன்னு தொட்ட உடனே ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா, பாஸ்டர் என்ன சொல்றாரு, நான் இனிமேல் சர்ச்சுக்கு வரல, செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுறது. எப்படி, ஒரு 3 நாளைக்கு செல்லு சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கணும். ஏதாவது ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா நமக்கு தெரியாது. 3ஆவது நாள் அடிப்பாங்க, என்ன பிரதர் என்ன சர்ச்சுக்கு வரல, என்ன ஆச்சு, என்னைய ஆண்டவர் 3 நாள் பார்க்கிங் போட சொன்னார். எப்படி ஜாமனதன், அவர்கிட்ட ஆண்டவர் ஏதோ தனியா பேசுறாங்க. டக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவர் என்னை தாங்க சொல்றாரு, இவங்க என்னை தான் பேசுறாங்க. நத்த மாதிரி படக்குன்னு உள்ள போய்க்கிறது. அடுத்து என்ன இருக்குங்க, ஓனா. அப்படியே போயிட்டே இருந்தா காண போயிடுவோம் போல இருக்கு. ஓனா, சரி, பச்சொந்தி, பள்ளி, அப்படியே எங்க அப்பா ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்காரு போல இருக்கு. இதுல முக்கியமானது வந்து இந்த பச்சொந்தி. உலகத்துக்குள்ள போன உடனே அவங்களா மாறிக்கிறது. இங்க வந்தோடனே சர்ச்சில் வந்தோடனே சர்ச்சுக்கு ஏற்றபடி மாறிக்கிறது. பார்த்துங்களா, ஓனா இது பச்சவந்தியா, ஓனானுக்கு ஒரு கதை இருக்கு, அது அப்புறம் சொல்றேன். பச்சவந்திக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா, பச்சவந்திய மரத்தில் விட்டீங்கன்னா அந்த மரத்துக்கு ஏற்றபடி கலர் மாறிக்கும். உலகத்துக்குள்ள போனோடனே யாராவது ஒருத்தவங்க உலகத்தை பத்தி தெரியுமா, அவரா, ஆமாங்க அவர் தான் அப்படின்னு அவங்களா பேசுங்க. சர்ச்சுக்கு வந்தோடனே பவுல் இருக்காருல்ல, அவரான, ஆமா பவுல் அவர் தான் அப்படின்னு இங்கே வந்து பேசிக்கிறது. அப்ப அது என்ன, பச்சவந்தியை குறிக்குது. ஆனா சொல்றாரு, இது எங்க இருக்க கூடாது, எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். எங்க இருக்க கூடாது, சபையில இருக்கக்கூடாது. இவர் எதையோ சொல்ல வராங்க, எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு ஏதோ ஒண்ணு எடுத்து. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க, முடிக்க போறேன். கண்டிப்பா முடிச்சு. நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகல ஊர் மரங்களும் அருவருப்பான மிருகங்களுமாகிய இவர்களுடைய சுரூபங்களும் சீரர் வம்சங்களுடைய நகரான சகல விக்கிரங்களும் சூரியனும் சுற்றிலும் சித்திர தீட்டப்பட்டிருந்தன. ஒரு விஷயத்துல கவனிங்க, இது எங்க போய் யாரு பார்க்கறா தெரியுமா, ஆலயத்துக்குள்ள இருந்ததை இவங்க பார்த்துருக்காங்க. ஆலயத்துக்குள்ள என்ன இருந்திருக்கு,
நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகள். இப்ப சொன்னாரு எது தீட்டுப்படுத்துங்க, இது எங்க இருக்கு தெரியுமா? ஆலயத்துக்குள்ள இருக்கான். நிறைய பேர் உள்ளத்துக்குள்ள இருக்கு, உள்ள இருக்கு அருவருப்பான மிருகங்கள் இருக்கு. அது எப்படி இருக்கு? சிங்காசனத்தை போட்டு ஒரு சுரூபமா மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கு. இஸ்ரவேல் வம்சத்தார் நரகான சகல விக்கிரகங்களை சுவற்றில வண்ணம் தீட்டி வரைஞ்சு வச்சிருக்காங்க. தங்க இருதயத்துக்குள்ள பணம், வேலை, இவைகள் எல்லாம் விக்கிரகத்துக்கு ஒப்பா இருக்கு. இத பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை தங்களுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. இது அவங்க ஆலயத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கு. அவங்ககிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க. புரியுதா? எங்கிருந்து எதெல்லாம் கொண்டு வராருன்னு பாருங்க. ஆதியாகமத்துல 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊரும் பிராணிகளையும் அங்க என்ன செஞ்சாங்களாம்? பேழைய விட்டு பெறப்படுன்னு சொல்லி ஜெபிச்சாங்களாம். அல்லேலூயா. எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும். எதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும்? பெருச்சாளி, பச்சோந்தி, எலி, நத்த, ஆமை, இதெல்லாம் என்ன செஞ்சணும்? ஜெபம் பண்ணி இதை நமக்குள்ள தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இருந்து இதை ரிலீஸ் பண்ணிட்டா நாம தீட்டு மாறிடுவோம். கர்த்தர் நம்மை விசாரித்து நம்ம மேல சிங்காசனத்தை அமைத்து நமக்கு தேவைகள் எல்லாத்தையும் கொடுப்பார். இதை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தெரியப்படுத்துறாரு. எதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் சொல்லி கொடுத்துட்டாரு. நான் எதெல்லாம் உங்ககிட்ட, ஆனா இன்னைக்கு எது ஒண்ணு தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. அது என்ன செஞ்சிடணும்? சிலதை நம்பி இருப்போம்ல, அதை முதல்ல மாற்றிடணும். இயேசு மேல் நம்பிக்கை. பாருங்க, நான் நினைச்சே பார்க்கல, 4 வாரத்துக்கு தேவையான காரியத்தை கர்த்தர் சந்திச்சு வச்சிருக்கேன். எவ்வளவு நல்லவர். என்ன தெரியுமா? முதல்ல உன்னை எம்டி ஆக்கி நீ கொடுக்குறியான்னு உன்னை பார்த்துருவாங்க. நீ கொடுத்துட்ட, கர்த்தருடைய மிகுதியாய் ஆசீர்வதிப்பார். நம்ம ஏன் இன்னும் நம்பி நம்ம ஏதோ கட்டிடம் கட்டவோ நம்பி ஏதோ ஒன்று வாங்குவோ ஏன் இறங்காம வச்சுக்கோங்க? நம்ம சிந்தனைக்குள்ள வேற ஒன்று சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருக்கோம். அதனால பயம். இயேசு மேல அந்த நம்பிக்கையை வச்சு அவர் மேல அந்த சிங்காசனத்தை போட்டு நீங்க நம்பிக்கையா இருந்தீங்கன்னா, ஆண்டு சொன்னாரு வலதுபுறமா வளைய போடுது. அவன் சொல்லுவான், நீங்க சொல்றதுனால நான் போடுறேன். அவர் சொல்றதை செஞ்சா அறுவடை மிகுதி, நிச்சயம் மிகுதியான அறுவடை. ஜெபமா கர்த்தர், நீங்க என்னத்தை உண்போம் என்னத்தை உடுத்துவோம் நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு வாக்கு பண்றார். நாளைக்காக கவலைப்படாதீருங்க. நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக நாளைக்கு என்ன செய்வோன்னு தயவு செய்து கவலைப்படாதீங்க. நாளை காரியத்தை கர்த்தர் கையில ஒப்பு கொடுங்க. நாளைக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணும்ன்றத அப்பா டிசைட் பண்ணி வச்சுட்டாரு. நீங்க நம்பினீங்கன்னா இந்த வார்த்தை உங்களோட தான் கர்த்தர் பேசி இருக்காங்க. ஓ நல்லது, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தை நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஆண்டவரே, எந்தெந்த குணம் எங்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தீங்க, எதெல்லாம் எங்களை தீட்டுப்படுத்தும்னு சொல்லி கொடுத்தீங்க. இந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள நீங்க தான் சிங்காசனம் போட்டு உட்காரணும். வேற எந்த பெருச்சாலியோ எந்த காரியமோ எங்களுக்குள்ள இருக்கவே கூடாதுதான். மன்னிக்கிற எண்ணம் நீங்க வந்துட்டீங்கன்னா வரும். விட்டு கொடுக்கிற எண்ணம் நீங்க வந்துட்டீங்கன்னா வரும். நீங்க கொடுக்கிற எண்ணம் நீங்க வந்துட்டீங்கன்னா வரும். இவைகள் எல்லாம் எங்களுக்குள்ள வரணும்ப்பா. பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன் எங்களுக்குள்ள வரும்னு நாங்க நம்புறோம். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க இரவெல்லாம் நீ யோசி, கால்லாம் யோசி. எதுக்கு நீ நேரம் கொடுக்கிற, எதெல்லாம் நீ யோசிச்சு பாக்குற, எதை சிந்திக்கிற நீ யோசி. ஆண்டவர் சொன்னாரு, இனிமே நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இனிமே என் சிந்தனை எல்லாம் என் யோசனை எல்லாம் நீங்களா தான் இருப்பீங்க. நீங்க சொல்லுங்க அவர்கிட்ட, நீங்க தான்ப்பா என் ராஜா, நீங்க தான் என் ராஜா, என் சிங்காசனத்துல இங்க உட்காருங்கப்பா. என்